இன்னைக்கு 6 மணிலேருந்து நாளைக்கு 6 மணி வரைக்கும் நீ ஹேஷ்டாக் போடு, அடுத்த நாள் காலைல 6 மணிலேருந்து அதுக்கு மறுநாள் 6 மணி வரைக்கும் நான் ஹேஷ்டாக் போடுறேன். 2 பேர்ல யார் அதிக ஹேஷ்டாக் போடுறோன்னு சொல்லி பார்த்துருவோம். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை நாங்கள் நம்பணும். ராத்திரி ஆனா எல்லாம் ஒன்று சேர்ந்து நாளைக்கு காலையில் நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி, நான் ஒன்று அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். நம்ம 2 பேரும் இப்படி ஒரு கிரியேட் பண்ணிடுவோம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் பின்னாடி ஒரு உறவு இருக்குது. அதனால தான் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஒரு காலமும் இவர்கள் கூட நேரடியாகவோ பின்புலமாகவோ கூட்டுன்றதே கிடையாது அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோங்க. எங்களை நம்பி எங்களுடைய கோட்பாடுகள், எங்களுடைய செயல் திட்டங்கள், மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு வெளிப்படையாக நாங்கள் சொல்லிட்டு தான் களத்தில் நிற்போம். அதை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அரவணைக்க தயார். இவர்கள் நம்முடைய கோட்பாடுகளுக்கு, நம்முடைய செயல் திட்டங்களுக்குலாம் இவர்கள் சரிப்பட்டு வருவார்களா, பின்னால் இவர்கள் மாறுவாங்களா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் சரி வந்தாலும் நாங்கள் அரவணைத்து அதிகார பகிர்வு கொடுக்குறோம். பிரதான எதிர்க்கட்சியாக இன்று திமுக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. களத்தில் திமுகவை வீழ்த்தி 2024 ஆட்சியில் நாங்கள் அமரும்போது தெரியும் யார் முதன்மை சக்தின்னு. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பணியாற்ற வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு மட்டுமே பணியாற்றிக்கிட்டு அப்பான்னு சொன்னால் ஏற்க மாட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உடனடியாக எங்கள் தலைவர் பெண்களுக்கு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் கொண்டு போய் சேர்த்தவங்க. நாங்கள் எங்களை கைது பண்ணது திமுக. பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். அதிமுக திமுக இந்த தாவேகா எந்த அளவுக்கு, எவ்வளவு தூரத்தில், அதிமுகவை எவ்வளவு தூரத்தில் வச்சு பார்க்குது, திமுகவை எவ்வளவு தூரத்தில் வச்சு பார்க்குது? அதிமுகவை இன்றைக்கு மக்கள் எவ்வளோ தூரத்தில் வச்சு பார்க்குறாங்களோ அதே தூரத்தில் தான் நாங்களும் வச்சு பார்க்குறோம். அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை ஆட்சியில் இல்லாத மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலுமே இன்றைக்கு மக்கள் அவர்கள் எங்கே வச்சிருக்கிறாங்க? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து திமுகவை அமர வச்சிருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இன்னைக்கு ஒன்றியத்தில் பாஜகவை அமர வச்சிருக்கிறாங்க. மிச்சம் இருக்க யாருக்குமே மக்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. மக்கள் தீர்ப்பு கொடுத்து அவர்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டாங்க. மக்கள் எந்த இடத்துல அவர்களை பார்க்குறாங்களோ நாங்களும் அதே இடத்துல தான் பார்க்குறோம். மக்கள் எந்த இடத்துல இன்னைக்கு ஆட்சியாளர்களை பார்க்குறாங்களோ அதே இடத்துல நாங்கள் ஆட்சியாளர்களை பார்க்குறோம். இதுதான் கேள்வி ஏன் வந்துச்சு அப்படின்னா, திமுகவை எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு மாநாட்டில் அறிவிக்கும் போது அதிமுக தரப்புல இருந்து சில குரல்கள் வருது. அதாவது எங்களை அவர் எதுவும் சொல்லலை, அப்போ எங்களை ஒரு மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறாரு, எங்களை குற்றம் சொல்ல முடியாத இடத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாள் அமைச்சர்களே அதை பற்றி சொன்னாங்க. அதனால தான் இந்த கேள்வி வருது. இப்போ அதிமுகவை இன்னைக்கு மக்கள் தினம் தினம் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. அந்த பிரச்சனையை ஆட்சியாளர்கிட்ட முறையிடுவாங்களா, அதிமுக கிட்ட முறையிடுவாங்களா? ஆட்சியாளர்கள்கிட்ட தான் முறையிடணும். அப்ப இன்றைக்கு யார் ஆட்சியாளர்களோ அவர்கள் நோக்கி தான் நாங்க கேள்வி எழுப்ப முடியும். மக்கள் உங்ககிட்ட வரப்போறது கிடையாது. உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து தான் உங்களை வச்சிருக்காங்க. அப்போ உங்ககிட்ட நாங்க உங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமோ உங்களை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமோ எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு என்ன, மக்களுக்கு நல்லா ஆட்சி கொடுக்கணும். நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு வேண்டும். அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு போயிருக்குது இல்லையா? இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுறது நாங்க தான், தாவேகா தான். இன்றைக்கு நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்கோம். அது மக்களுக்கே நல்லா தெரியும். எங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உடனடியாக எங்கள் தலைவர் பெண்களுக்கு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் கொண்டு போய் சேர்த்தவங்க. நாங்கள் எங்களை கைது பண்ணது திமுக. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மக்களோட மக்களாக அந்த மக்களுக்காக நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். தமிழகத்தின் முதன்மை சக்தியாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நேரடியாக ஆட்சியாளர்களை பாராட்டுறதே நான் பார்க்குறேன். இப்போ நீட் எதிர்ப்பு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு ஆதரவு குரல் கொடுத்தாரு, இருமொழி கொள்கைக்கு ஆதரவு குரல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மாநில அரசு செய்கிற சில நல்ல விஷயங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் பாராட்டுகளையும் ஆதரவு குரலையும் கொடுக்குறாரு. அதே நேரம் எதிர்க்கவும் செய்கிறாரு. ஆனால் அந்த தீவிரமாக இன்னும் களத்தில் இறங்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்குது. பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டீங்க. பிரதான எதிர்க்கட்சின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, மக்கள் மத்தியில் இன்னைக்கு எங்களை அவ்வளோ நம்புறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலதான், பரந்தூருக்கு சென்ற அந்த அடுத்த நாள் அரசாங்கம் மறைமுகமா மக்களுக்கு ஒரு விளக்க கடிதத்தை கொடுக்குது. நாங்க வேங்க வேலுக்கு வரப்போறோம்னு தெரிஞ்ச உடனே இங்க குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்றீங்க. டங்ஸ்டனை பற்றி எங்கள் தலைவர் பேசினோடனே அதற்கு முடிவெட்டப்படுது. அத்தனை கட்சிகள் பரந்தூர் போனாங்களே, ஏன் அவங்க கிட்ட அறிக்கை வரல? நாங்கள் போன அடுத்த நாளே எப்படி வந்தது? இப்போ தெரியுதா யார் முதன்மை சக்தி, யார் பிரதான எதிர்க்கட்சின்னு இப்போ தெரியுதுல்ல? அது அவர்களுடைய செயல்பாடுகளே உணர்த்தி இருக்குல்ல. நாங்கள் மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய செயல்பாடுகளே தெரியும். அவர்கள் தான் எங்களை பிரதான எதிர்க்கட்சியாக இன்று திமுக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. களத்தில் திமுகவை வீழ்த்தி 2024 ஆட்சியில் நாங்கள் அமரும்போது தெரியும் யார் முதன்மை சக்தின்னு. தாவேகாவை பொறுத்தவரை ஜெயலலிதா
கருணாநிதி 2 மாபெரும் தலைவர்களாக இருந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மறைந்து விட்டார். அவர்களை பற்றின ஒப்பீனியன் எப்படி இருக்குது உங்களுக்கு? அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்றைய ஆட்சியாளர்களின் நிலை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோங்க. எல்லா தலைவர்கள்கிட்டையும் நல்லது இருக்கும், அல்லதும் இருக்கும். ஆனால் நல்லதை வந்து எப்போவுமே ஏற்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் எங்களுடைய கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவை சார்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இல்லை திமுகவில் இருந்தக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஐயா கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த மண்ணிற்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் எந்த இடத்துலையும் மறுக்கலை. அவர்கள் கொண்டு வந்த நல்ல விஷயங்களை நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள் மதிக்கிறோம், அவர்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அதனுடைய நீட்சியாக இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்துல தான் நம்ம கேள்வியை நம்ம எழுப்புறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் போல செயல்படுறாங்களா மக்களுக்காக அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா மக்களே அதை ஏற்க மாட்டாங்க. இதற்கு முன்பு இருந்த தலைவர்களைப் போல இவர்கள் செயல்படுவது கிடையாது. முழுக்க முழுக்க தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய குடும்பத்தின் லாபத்திற்காக இவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பணியாற்ற வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு மட்டுமே பணியாற்றிக்கிட்டு அப்பான்னு சொன்னால் ஏற்க மாட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் கிட்ட நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அதை பற்றி நாங்கள் அவர்கள் காலம் கடந்த பிறகு, அவர்கள் இறந்து மறைந்த பிறகு அதை பற்றிலாம் விமர்சிக்க நாங்கள் இங்கே வரல. இன்றைக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தப்பா இருக்கு, இந்த தலைவர்கள் செயல்பாடுகள் தப்பா இருக்கு, மக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் இடத்துல நம்ம அவர்களை எதிர்க்கிறோம். மற்றபடி இந்த மண்ணிற்காக உழைத்த எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களுடைய நல்ல திட்டங்களை, செயல்பாடுகளை நாங்கள் உண்மையிலே மதிக்கிறோம். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது பற்றி ஒரு விமர்சனம் தொடர்ந்து இப்போ சமூக வலைதளங்களில் தான் அரசியல் அதிகமாக பேசப்படுது. அங்கே தான் சொல்லப்படுது என்னன்ட்டு, சமூக வலைதளங்களில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் பின்னாடி ஒரு உறவு இருக்குது, அதனால தான் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, உடனே வந்து ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுக்குறாங்க. இது அவசியம் தானா? ஏன்னா நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்கப்படலை, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் தான் சொன்னேன், பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலும் இல்லை, ஒன்றியத்திலும் இதே நிலைமை தான். அதை நம்ம பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ பத்திரிகையாளர்களுடைய மரணங்களை பார்த்துருக்கோம். ஆட்சிக்கு எதிராக போடக்கூடிய விவசாயிகள் மேலே குண்டா சட்டம் போடுறதை நம்ம பார்த்துருக்கோம். இப்படி வந்து அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு, வன்முறை நடந்துகிட்டு இருக்கும்போது ஆப்வியஸாக ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக, முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு பாதுகாப்பு அவசியம் என்பதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அப்படி எங்கள் பின்னாடி யாரும் வந்து இருந்து எங்களுக்கு இந்த பாதுகாப்பு தரணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்து எங்கள் பின்னாடி இருந்திருந்தாருன்னா அவர் ஏன் பேப்பர்லாம் கொண்டு வந்து அறிவாளித்தனமாக பேச போகிறாரு? ஏங்க நான் அதை தான் சொல்கிறேனே, இவர் பேப்பரை கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காருல்ல, நீங்கள் சொல்கிறீங்களே பேப்பரை கொண்டு வந்து பேசுகிறாரு எல்லாம். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. தாவேக தலைவர் விஜய் யாரும் நெருங்க முடியாத இடத்துல தான் இருக்காரு. அப்படி இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு. அடுத்தடுத்து நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலும் போய் மக்களை சந்திக்க போகிறோம், மாவட்ட ரீதியாக மக்களை சந்திக்க போகிறோம், தோழர்களை சந்திக்க போகிறோம். எத்தனையோ லட்சம் மக்கள் அவரை பார்க்க வருவாங்க. அவர் எல்லாரும் சந்தித்து பேச இருக்கிறாரு. இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலைகளை மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்வதற்கான வழிகள் என்னன்றதை மக்கள்கிட்ட பேச இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவிதத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டமிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. பகுஜன் சமாஜோடைய மாநில தலைவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு என்பது மிக அவசியமான ஒன்று. இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. சுற்றுப்பயணம் போக போறாரு, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம்னு அறிவித்த பிறகுதான் இந்த பாதுகாப்பு வருது. அதனால அவருடைய பாதுகாப்பை கருதிதான், முழுக்க இது அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பை கருதிதான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எல்லா இடங்கள்லையுமே நம்ம தோழர்கள் இருப்பாங்க, பாதுகாப்பு இருப்பாங்க. அதையும் மீறி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் நினைத்தால் அவர்களுடைய கரங்கள் வந்து எந்த அளவுக்கு நீளும். அவங்களோட இரும்பு கரம் மட்டும் தான் மக்களுக்காக செயல்படாது. மற்றபடி மற்ற கரங்கள் எல்லாமே அவர்கள் எதிரி அழிப்பதற்கு என்ன வேணா செய்வாங்க. அதிலிருந்து பாதுகாப்பு தேவைப்படும். அந்த பாதுகாப்பிற்காக தான் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி தாவேக தலைவர் விஜய் கோரிக்கை எதுவும் வைத்தாரா? ஏன்னா அது மாதிரியும் பேசப்படுது, இவர் கேட்டு வாங்கிக்கிட்டாரு பாதுகாப்பு அந்த மாதிரி சொல்றாங்க. ஒன்றிய பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் யார் யாருக்கெல்லாம் ஆக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல விவிஐபிஸா இருக்கட்டும், இல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் த்ரெட்டனிங் இருக்குன்றத அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாநில உளவுத்துறை கிட்டையும் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. அதை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவர்கள் முடிவு எடுப்பார்கள். அப்படிப்பட்ட முடிவு தான் இதுவே தவிர்த்து இவர்கள் சொல்வது போல கட்டுக்கதைகள்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சமீப காலமாக நடக்கக்கூடிய பிரச்சனை, மாநில அரசும் ஒன்றிய அரசும் மோதிக்கொள்வது, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மோதிக்கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சிலே சண்டை போட்டுக்கிறது. நான் வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவேன், அப்போ நான் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேரும் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியாவில் மோதிக்கிட்டு இருக்கும்போதே மூணாவதாக நான் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன், ஸ்டாலின்னு சொல்லுவேன், நான் தனி ரூட்டில் போவேன். இப்போ இந்த களத்துக்குள்ள தாவேக்கா வராமல் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குதா? இது வந்து ஒரு மக்களுக்கான தலைமையே கிடையாது இவங்க பண்ணுற வேலைகள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, மாநிலத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. மக்களுக்கு என்ன நல்ல விஷயம் செய்யலாம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எதெல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணணும், இன்னும் புதிய திட்டங்கள் என்ன கொண்டு வரலாம், மாநிலத்துடைய கடனை எப்படி அடைக்கலாம், இல்லை ஒன்றியத்தோட கடனை எப்படி அடைக்கலாம், மக்களுடைய சுமையை எப்படி குறைக்கலாம், இதெல்லாம் யோசித்து அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிட்டு
சின்ன பசங்க ரசிகர்கள் மாதிரி ரசிகர்களாக இருந்த நாங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு தோழர்களாகி நீங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க முன்னாடி. ஆனால் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க கட்சியிலேருந்து நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அரசியல் உலகத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ரசிகர்கள் போல ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல அவங்க 2 பேரும். இல்ல அண்ணாமலை செயல்பாட்டிலையும் தீவிரமா இருக்கிறாரு. ஹேஷ்டாக் சார் போட்ட செயல்பாட்டுல காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 24 மணி நேரத்துல பாருங்க இத்தனை மில்லியன் ஹேஷ்டாக் நான் போட்டு காட்டுறேன். மாநில அரசை எதிர்க்கிறதுல அவர் இதற்கு முன்பே ரசிகர் மன்ற தலைவரா இருந்தாலும் சந்தேகம் வருது எனக்கு. மாநில அரசை எதிர்க்கிறதுல சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு, ஷூ போட மாட்டேன்னு சொன்னாரு. இதனால இல்ல களத்துல அவர் வந்து இதனால மாநில அரசு எந்த வகையில பாதிக்கப்பட்டுரும்? எதிர்ப்பை பதிவு பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அண்ணா சாலைக்கு நான் தனியா வரேன் அப்படின்னு மாநில அரசுக்கு அவர் சவால் விடுறாரு. தினம் தாங்க அவர் அண்ணா சாலையில போயிட்டு வந்துகிட்டு இருப்பாரு கார்ல. இதெல்லாம் ஒரு சவாலாங்க. இதெல்லாம் மக்களுக்காக அவர் நின்று பேசுறதா? சாட்டையில அடிச்சுக்கிறது மக்களுக்காக பேசுறதா? ஷூ போடாம இருக்கிறது இதனால வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்பட்டுருவாரா? ஐயோ எதிர்க்கட்சி தலைவர் ஷூ போடாம நடந்து போறாரு, மக்கள் நம்மளை ஓட்டு போட மாட்டாங்க, இதனால அவர் இது பண்ணிடுவாரா? இல்லை வந்து இவர் ஐயா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணா சாலைக்கு முடிஞ்சாவான்னு சொல்லி கூப்பிடுறதுனால மக்கள் வந்து பாஜக ஒதுக்கிடுவாங்களா? இதெல்லாம் ஒரு என்னங்க விளையாட்டு, சின்ன புலத்தனமா விளையாடி. அதாவது எப்படிதான் பதிவு பண்ணணும்? இது எதிர்ப்பே கிடையாதுங்க. இது என்ன நான் சொல்றேன் கேளுங்க. இவர்கள் 2 பேருமே மிக தெளிவாக ராத்திரியானா எல்லாம் ஒன்று சேர்ந்து நாளை காலையில நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி, நான் ஒன்று அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நம்ம 2 பேரும் இப்படி ஒரு கிரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா இன்றைக்கு எதிர வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்லாம் வந்துட்டாங்க. அவங்க மேலதான் மக்களுடைய பார்வை இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்கள நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கு. நம்ம மேல பார்வையே இல்லை. நம்ம மேல பார்வை வரணும் என்ன பண்ணணும்? நீ என்ன அடிக்கணும், நான் உன்னை அடிப்பேன், நம்ம 2 பேர் மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு இரவு முழுக்க பேசி முடிவு பண்ணிட்டு காலையில நான் இன்னைக்கு 6 மணிலேருந்து நாளைக்கு 6 மணி வரைக்கும் நீ ஹேஷ்டாக் போடு, அடுத்த நாள் காலைல 6 மணிலேருந்து அதுக்கு மறுநாள் 6 மணி வரைக்கும் நான் ஹேஷ்டாக் போடுறேன், 2 பேர்ல யார் அதிக ஹேஷ்டாக் போடுறோன்னு சொல்லி பார்த்துருவோம். இதெல்லாம் ஒரு விளையாட்டு இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு மக்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற கேலி கூத்துக்களை பார்த்து மக்கள் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் மேல ஒரு ஃபோக்கஸ் வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஆட்சி அதிகாரத்திலேருந்து தயவு செஞ்சு 2 கட்சியும் விலகிடுங்க. ட்விட்டர் ஹேஷ்டாக் தான் போட்டு சண்டை போடுங்க, இல்ல வந்து நீங்க வந்து பப்ளிக்கா வந்து ஒரு கிரவுண்ட் வச்சு தான் சண்டை போடுங்க, அண்ணா சாலையில் சண்டை போடுங்க, அறிவாலயத்தில் சண்டை போடுங்க, கமலாலயத்தில் சண்டை போடுங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன ஏதாவது பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மக்கள் வந்து உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்படி ஒரு ஆட்சியாளர்கிட்ட நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம், மக்கள் வருத்தப்பட்டு துன்பப்படுற அளவுக்கு தான் இன்னைக்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் எங்க சொல்றது? இதுல வேற 3வதா நீங்க சொன்னது போல ஒருத்தர் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நானும் ஒரு ஹேஷ்டாக் போடுவேன் அப்படிங்கிற. மக்கள் பக்கத்துல யாராவது நில்லுங்க, மக்கள் பக்கம் நில்லுங்க, மக்கள் பக்கம் நின்று மக்கள் பிரச்சனையை பேசுங்க. ஏன் இதே 10 லட்சம் 10 மில்லியன் ஹேஷ்டாக் போடுற 20 மில்லியன் ஹேஷ்டாக் போடுறோன்றல மக்கள் பிரச்சனைகளுக்கு போட வேண்டியதானே? எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, ஒரு ஆடியோ லான்ச்சே சொல்லியிருக்காரு, நீங்க இந்த ஹேஷ்டாகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு தேவை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அதை பண்ண முடியாதா? ஏன் அதை செய்ய முடியாதா? எப்போ பாரு கெட் அவுட் சொல்கிறது, கோ பேக் சொல்கிறது, வெல்கம் சொல்கிறது, இதுதான் இவர்களோட வேலையா? மக்கள் பிரச்சனை பேசுறது இவங்க வேலை கிடையாதா? அப்புறம் எதுக்கு ஆட்சி கொடுத்து வச்சிருக்கோம்? அப்போ தாவேக்கா வந்து இந்த சோஷியல் மீடியா களத்துலலாம் நாங்கள் விளையாட மாட்டோம், நாங்கள் நேரடியாக களத்தில் வந்து தான் மக்களுக்கான பணிகளில் இறங்கி செய்வோம். இந்த ஹேஷ்டாக் விளையாட்டுலாம் எங்களுக்கு புதுசு கிடையாது. நாங்கள் வந்து சினிமாவில் இருக்கும்போதே இந்த ஹேஷ்டாக் விளையாட்டுலலாம் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து எங்கள் ரசிகர்கள் இருந்தாங்க. அரசியல்னு வந்ததுக்கப்புறம் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகளை தான் நாங்கள் எடுப்போமே தவிர்த்து, அதுதான் சொல்கிறல, ரசிகராக இருந்த நாங்கள் அதி தீவிரமாக அரசியல் மையப்படுத்தப்பட்டு இன்று அரசியல் பேசி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக ஹேஷ்டாக் போடுவோமே தவிர்த்து இது போன்ற சின்ன புள்ளத்தனமாக சண்டை போட்டுக்கிற மாதிரி தெருவில் கோலி சண்டை போடுற குழந்தைகள் மாதிரி நாங்கள் ஹேஷ்டாக் போட்டு சண்டை போட்டு இருக்க மாட்டோம். மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். மக்களுக்கான அரசியல் களத்தில் தொடர்ந்து தாவேக்கா பயணப்படும் அப்படின்னு சொல்றீங்க, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலையில் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, கொள்கைகளை அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் இந்த பாதையில் பயணம் பண்ணுவோம், நாங்கள் இப்படியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா மக்கள் அவங்களுக்கு வாக்கு அளிக்கலை, இன்னைக்கு வரைக்கும் வாக்களிக்கலை. அப்படி மாற்றுக்க திட்டத்தை முன்வைத்தும் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. தாவேக்கா இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகுது? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் தலைவர்கள் அவர்களுடைய பேட்டர்ன் வேற, அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது வேற. நீங்கள் எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி இட போட முடியாது. இன்றைக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு வந்து சிவாஜி அவர்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கேள்விக்குறி. ஓகேங்களா? அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு அந்த நடிகர்களுக்கு அதே செல்வாக்கு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கேள்விக்குறி. கமல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, இப்போ சமீபத்தில் நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்திருக்கணும்,
நான் இவ்வளோ காலம் தாழ்த்தி வந்து தோல்வின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஒரு தொண்டன் இருக்கிற வரைக்கும் நான் அரசியலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய நிலைப்பாடு. அவர் தன்னுடைய பணி ஓய்வு காலத்தில் அரசியலுக்கு வந்தார். டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு ஊழலுக்கு எதிராக. எந்த ஊழல் கட்சிக்கு எதிராக டிவி எல்லாம் போட்டு உடைச்சி ரிமோட்லாம் தூக்கி போட்டு வீடியோ போட்டாரோ இன்னைக்கு அதே கூடாரத்தை தான் போய் அவர் இலைப்பாரிக்கிட்டு இருக்காரு. அது அவருடைய விருப்பம், நம்ம அதை சொல்கிறது இல்லை. மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, யார் யார் எப்படி செயல்படுறாங்கன்றதை மக்கள் செயல்படுறாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, மக்கள் தான் பிக் பாஸ். ஓகேங்களா? அந்த மக்கள் என்ற பிக் பாஸுக்காக உழைச்சிருந்தா இந்த நிலைமை நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஆட்சியாளர்கள்ன்ற பிக் பாஸுக்காக உழைச்சிங்கன்னா, அவர்களுக்காக டப்பிங் பேசுனீங்கன்னா வேற வழி கிடையாது. நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய கழகம், எங்களுடைய தோழர்கள் முதல்லயே சொன்னது போல மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்போம், மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுப்போம், மக்களுக்கு தேவையான கொள்கைகளை நாங்கள் பிடிமானமாக அதில் இருப்போம். அதே போல் இந்த மண் சார்ந்த அரசியல், மாநில உரிமை சார்ந்த அரசியலில் தான் எங்களுடைய அரசியல் இருக்கும். மக்களுக்கு என்ன தேவையோ அதில் தான் எங்களுடைய பயணம் இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி நாங்கள் என்றைக்குமே விலக மாட்டோன்ற. இப்போ அரசியல் அப்படிங்கிற நீரோட்டத்தில் காலம் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். இன்றைக்கு நம்ம நினைப்பது, இன்றைக்கு நம்ம சொல்வது நாளைக்கு மாறலாம். இப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களா? ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன மாற்றம் வேணாலும் வரலாம். அண்ணா சொன்னது போல் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் எதிர்க்கக்கூடியவர்களே நாளைக்கு உங்களுடன் சேர்ந்து அல்லது நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லையா? எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஒரு காலமும் இவர்கள் கூட நேரடியாகவோ பின்புலமாகவோ கூட்டுன்றதே கிடையாது அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோங்க. நாங்கள் ஒரு எதிரியாக முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு தாங்க களத்துக்குள்ளேயே வரோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளுமே மக்களுக்கு தேவை நல்ல விஷயங்கள் செய்யாம மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மக்களை வந்து நம்ம வந்து மீட்கணும், மக்களுக்கு தேவை நல்ல விஷயங்களை செய்யணும் தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். அதனால இந்த பேச்சுகளுக்கே இடம் கிடையாது. நாங்க மிக தெளிவா இருக்கோம். எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய நிலைப்பாடு எப்பவுமே மாறாது. கருத்து மாறலாம், கருத்தியல் மாறாது. நாங்க கருத்தியல் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள். கூட்டணி பேச்சுவார்த்தையை தாவேக தொடங்கிவிட்டது. முதல் ஆளாக தமிழக முஸ்லீம் லீக்ல இருந்து முஸ்தபா வந்து சந்திச்சு பேசி இருக்கிறாரு. கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது. எதிர்காலத்தில் நீங்க என்ன மாதிரியான கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஏன்னா குறிப்பிட்ட அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்தால் பேசினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கூட்டணி அமைப்பீர்களா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? மிகச் சரியாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது எங்களை நம்பி எங்களுடைய கோட்பாடுகள், எங்களுடைய செயல் திட்டங்கள், மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு வெளிப்படையாக நாங்கள் சொல்லிட்டு தான் களத்தில் நிற்போம். அதை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அரவணைக்க தயார், பரிசீலனை செய்ய தயார் அப்படின்னு மிக தெளிவாக நம்ம சொன்னது பிறகு இங்கே யார் வந்தாலும் சரி எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒன்று போனாங்கன்னா, எங்கள் நிலைப்பாட்டுக்கு ஏற்றார் போல் வந்தார்கள் என்றால் நம்ம அதை பரிசீலிப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே சமயத்தில் அவர்கள் வரவில்லை என்றால் கூட 234 தொகுதிகளும் தனி மெஜாரிட்டியோட தாவேகா வென்று ஆட்சி அமைக்க கூட வல்லமை இருக்கிறது. வந்தாங்கன்னா அரவணைப்பீர்கள், பரிசீலிப்பீர்கள். ஆமா, எந்த ஒரு விஷயமா பரிசீலனை செஞ்சு அறிவு நம்ம இது பண்ணணும். ஒரு கட்சி வருதுன்னா வந்த உடனே நம்ம சேர்த்துக்கிறோன்றது கிடையாதுல்ல. முதல்ல நம்ம பரிசீலனை செய்யணும். இவர்கள் நம்முடைய கோட்பாடுகளுக்கு, நம்முடைய செயல் திட்டங்களுக்குலாம் இவர்கள் சரிப்பட்டு வருவார்களா, பின்னால் இவர்கள் மாறுவாங்களா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் சரி வந்தாலும் நாங்கள் அரவணைத்து அதிகார பகிர்வு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதிகார கூட்டணி அமையும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்கள் தலைமையிலான கூட்டணி. ஆமா, இப்ப தாவேகா தலைமையிலான தாவேகா தலைமையில தாங்க கூட்டணி. மிக தெளிவா சொல்றாங்க. 234 தொகுதியும் தனி மெஜாரிட்டியோட ஜெயிப்போம். அப்படி எங்களை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்தால் அவர்களை அரவணைத்து அதிகார பகிர்வு கொடுப்போம்னு சொல்றோம். இதுல இருந்து தெரியலையா எங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அவங்கள முதலமைச்சர் உட்கார வைக்கிறதுக்கு நாங்க எங்க அரசியலுக்கு வரல. எங்கள் தலைமையில கூட்டணி, எங்களோட கூட்டணிக்கு வருபவர்களுக்கு அதிகார பகிர்வு கொடுத்து அரவணைப்போம். நன்றி.